அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி 3 வகையான சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். 3மே சூப்பரான சட்னி. புதினா சட்னி, தேங்காய் சட்னி, உளுந்து சட்னி. இது 3மே சுவையாக இருக்கும். முதல்ல உளுந்து சட்னி எப்படி செய்கிறதுங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, உடைச்ச உளுந்து இருக்கு இல்லையா, அது 2 டேபிள் ஸ்பூன், 6 வரமிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு கப் நிறைய வெங்காயம். உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கப் தக்காளி. அதுதான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். முதல்ல என்ன பண்ணுறோன்னா, அந்த உளுந்து இருக்கு இல்லையா, இது வந்து பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். அந்த உளுந்தில் மண் கல்லெல்லாம் நிறையா இருக்கும். அதை டேரெக்டாகவே சேர்த்தோம்னா கண்டிப்பாக சட்னியிலே மண் கல்லெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியில் அந்த உளுந்தை போட்டு முன்னும் பின்னும் இப்படி ஆட்டிகிட்டே இருக்கணும். ஆட்டிகிட்டே இருந்தோம்னா மேலால் இருக்கக்கூடிய உளுந்துகள்லாம் முதல்ல வந்துடும். அடியில் கொஞ்சம் உளுந்து தங்கிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் பண்ணோம்னா அடியில் மண் கல்லெல்லாம் செட் ஆகிடும். மேலால் நல்ல உளுந்து மட்டும் நமக்கு கிடைக்கும். இது இப்படியே இருக்கட்டும், தண்ணி வடியட்டும். இப்போது ஒரு வாணலை அடுப்பில் வச்சுக்கலாம். வாணல் சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் காயட்டும். இதில் வந்து முதல்ல வரமிளகாயை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாய் போட்டு கொஞ்சம் நேரம் வருங்க, கொஞ்சம் கலர் மாறும். அது கறியறதுக்கு முன்னாடி அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கடையில் உளுந்தில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு, அது வடியட்டும். இப்போ கலர் மாறிடுச்சு, இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த சட்னியை வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சுருங்க. குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப உதவும். உளுந்து அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உளுந்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நல்லா ப்ரௌன் கலர், அதாவது லைட் ப்ரௌன் கலராக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வறுந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்குவோம். அதோட பூண்டு 5 பற்கள் பூண்டு பற்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பூண்டு பற்களையும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பையும் சேர்த்து வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு தக்காளியையும் வதக்கிக்குங்க. இந்த சட்னி இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ வரமிளகாய் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. குழந்தைங்க இருந்தாங்கன்னா 2 மிளகாயை தேவையில்லாமல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்குங்க. காரம் தேவைப்பட்டால் மட்டும் அந்த மிளகாயை போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் காரம் இது அதிகமாக இருக்கும், 6 மிளகாய் போட்டிருக்கிறதுனால. அடுத்தது அடுப்பில் வாணல் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சதுக்கப்புறம் அதில் சட்னியை ஊற்றிடுங்க. சட்னி கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா சுவையான தக்காளி சட்னி ரெடி. கண்டிப்பாக அந்த சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சிங்கன்னா மறுபடியும் செஞ்சிட்டே இருப்பீங்க. அதுக்கு அடுத்தது நம்ம புதினா சட்னி பார்க்கலாம். அடுப்பில் வாணலை வச்சுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க. உளுத்தம்பருப்பை 2 வதக்கினதுக்கப்புறம் 2 பட்டை மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை வகுந்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா பச்சை மிளகாய் வெடிச்சிரும். ஒரு பச்சை மிளகாய், 2 பட்டை மிளகாயை போட்டு வதக்கிக்குங்க. நான் 10 ரூபாய்க்கு புதினா கொத்தமல்லி வாங்கியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த துவையல் நான் அடிக்கிறேன். இப்போது ஒரு 20-25 பல்கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய பெரிய வெங்காயமாக இருக்குது. ஒரு 25 நம்பர்கிட்ட சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க.
இப்போ அந்த பட்டை மிளகாய் ஆல்ரெடி நல்லா வறுபட்டுருச்சு இல்லையா, அதனால் பட்டை மிளகாயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியில் வதக்கும்போது அதை போட்டுக்கலாம், இல்லைன்னா ரொம்ப கலர் மாறிடும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஓரளவு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி நம்ம பூண்டு உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு 5 பூண்டு பற்கள், ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையெல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கிங்க. வதங்கிடுச்சு. இந்த புதினா கொத்தமல்லி நான் அலசினதுக்கப்புறம் அது ஒரு கைப்பிடி அளவு வந்துச்சு. அந்த ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்குங்க. அதிலையே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காயை துருவி வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் துருவினதையும் அதிலே சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. முதல்ல இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இதுவும் கீரை தானே, இதில் உள்ள சத்துக்கள் போயிடும். அதனால் கொஞ்சம் தூரம் அதில் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த 2 வரமிளகாயும் இதிலே சேர்த்துட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவு புளி, அதையும் சேர்த்து நல்லா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது நல்லா மசிஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இது குறப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லாவே இதை மசித்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுவையான புதினா சட்னி தயார். இது நம்ம தாளிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குருமா செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தோசையோடு சாப்பிட்லாம், இட்லியோடு சாப்பிட்லாம், ஆப்பத்தோடு சாப்பிட்லாம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஏன் இந்த துவையலை மட்டும் சாதத்தில் போட்டு பெசரி கூட சாப்பிட்லாம். இந்த துவையலை அடிச்சுட்டு சாதம் வடிச்சிட்டு இதை பெசரி ஸ்கூலுக்கு லஞ்சு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். அந்தளவுக்கு இந்த சட்னி நல்லாயிருக்கும். அடுத்தது தேங்காய் சட்னி பார்க்கலாம். நான் ஒரு தேங்காய் மூடி எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் மூடியை திருவி எடுத்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரொம்ப சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. அந்த சின்ன துண்டு இஞ்சியை நான் 3ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன பல்லு பூண்டு, இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 கப்பு பொட்டுக்கடலை, இதை அடிச்சுட்டு வந்துக்குங்க. இந்த சட்னி எப்படி இருக்கும்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அடித்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ஒரு தாளிப்பு கரண்டி இருக்குல்லையே, அதை அடுப்பில் வச்சுட்டு அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இது 2 சட்னி தாளிக்கிறதுக்காக நான் ஆல்ரெடி வச்சது. அதனால் நான் ஒரு சட்னி மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தாளிப்பு போட்டிருக்கேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கடைசியில் கருவேப்பிலையை போட்டு அந்த தாளித்ததை சட்னியில் ஊற்றிடுங்க. இதில் பாதி மட்டும் ஊற்றிக்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ தாளிக்கிறீங்களோ அதை ஊற்றிக்குங்க. கருவேப்பிலை